நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இப்போ சவுதிக்கு புதுசாக வந்தவர்கள், இல்லை அரபி நாடுகளுக்கு புதுசாக போனவர்கள், எனக்கு அரபி தெரியாங்கிறத அனமாஃபி மாலும் அரபிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அரபி தேசங்களில் நம்ம முதல் வந்து பேசுகிற அரபிக் இதுவாக தான் இருக்கும். அந்த அரபிக் தான் நமக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாக மனநமாயிரும். அதற்கு சரியான அரபி வேர்டை வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இனி இந்த வீடியோவுக்கு பிறகு அனமாஃபி மாலும் என்று சொல்லாமக்கு அரபிய நல்லா கற்று திருத்தமா பேசணும் என்று சொல்லி நினைக்கிறவங்க நான் இந்த சொல்லித்தர வேர்டுகளை உங்களோட வாழ்க்கையில யூஸ் பண்ணுங்க. சவுதியை போன்றோ அரபிகளை போன்றோ அரபி பேச கற்றுக்கொள்ளுங்க. சில பேர் வந்துட்டு பேசுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, அரபியில் ஒரு வேர்டு எடுத்து, ஹிந்தியில் ஒரு வேர்டு ஒன்று எடுத்து, தமிழ்ல ஒரு வேர்டு ஒன்று எடுத்து அப்படி யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணாமக்கு அரபி மொழியை அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களாலும் அரபி பேச இயலும். இந்த வீடியோக்கு பிறகு அனமாஃபி மாலும் என்று சொல்றத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. அன மாதிரி, அன மாதிரி எனக்கு தெரியா, அன மாதிரி எனக்கு தெரியா. இதே மாதிரி அரபில இன்னொரு வேர்டு ஒன்று இருக்குது. அன மாரஃப் எனக்கு தெரியாது. அன ஆரஃப் அப்படின்டா எனக்கு தெரியும். அன மா ஆரஃப் அப்படின்டா எனக்கு தெரியாது. அன மா ஆரஃப் எனக்கு தெரியாது. அன ஆரஃப் அப்படின்டா எனக்கு தெரியும். அன மா ஆரஃப் அப்படின்டா எனக்கு தெரியாது. நம்ம அடுத்த பார்க்க போகிற வேர்டு வந்துட்டு, இப்போ பாபாவோ அல்லது மெடமோ நமக்கு கால் பண்ணினாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம வீட்டை போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத அனஈஜி அனஈஜி அப்படின்னு சொல்லி முட்டையா சொல்லாமக்கு இப்படி சொல்லி பாருங்க. இதை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகி கொள்ளுங்க. அன ஈஜி இன்தக், அன ஈஜி இன்தக் நான் உனக்குத்தான் வாரன். அன ஈஜி இன்தக் நான் உனக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத அன ஈஜி இன்தக். இதை சுருக்கமாக சொல்றேன்னு சொல்லி சொன்னா இப்படியான ஷார்ட் வேர்டுகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஈஜிக், ஈஜிக் என்று சொல்லி சொன்னா வந்து கொண்டிருக்கிறேன். ஈஜிக் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து கொண்டிருக்கின்றேன். அன ஈஜி அன ஃபீத்தரை அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை வந்துட்டு பெருசா பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்ல வாரது வந்துட்டு அரபிக்கு விளங்காம போயிடும், தெரியாம போயிடும். அப்ப அதுக்கு எப்படி சொல்லணும்? ஈஜிக் அன ஈஜிக் இன்தக். ஈஜிக்னு சொல்லலாம். அன ஈஜிக் இன்தக் என்றா நான் உன்னிடத்துல வந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு அடுத்த வேர்டு என்னென்று சொல்லி சொன்னா நம்ம பார்க்க போறது, நம்மடாக்கள் அரபியலிடத்துல பேசுற போது நான் பிறகு பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத அன கல்லம் அந்த பாதின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன கல்லம் அந்த பாதின் அப்படின்னு சொல்லி சொல்றதும் சரிதான். அதை நான் வந்துட்டு பிள்ளை என்று சொல்லி சொல்லல. ஆனா நீங்க அரபி போன்றோ அரபிகளை போல சரளமாக அரபி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொல்லித்தர வேர்டுகளை யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களாலும் பேச இயலும் அரபிக். ஆனா கல்லம் அந்த பாதின் அப்படின்னு சொல்லி சொல்லாமக்கு அக்கல்லமக் பாதின், அக்கல்லமக் பாதின் எப்படி சொல்றது? அக்கல்லமக் பாதின் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் பிறகு பேசுறேன். இப்ப அனக்கல்லம் அந்த பாதின் அப்படின்னு சொல்லி சொல்றது அதுல வேர்டு வந்துட்டு நீண்டுகிட்டே போகுது. இது வந்துட்டு ஷோர்ட்டா அக்கல்லமக் பாதீன் அப்படின்னு சொல்லி பேசி பழகுங்க. ஓகே, அடுத்த வேர்டை பாபம். இஸ்மா கலாம் அனா, இஸ்மா கலாம் அனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆனா நம்மட ஆக்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. அரபியல் வந்துட்டு இஸ்மா கலாமி, இஸ்மா கலாமி. நானும் நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கிறேன். அது நம்மடாக்கள் மட்டும் இஸ்மா கலாம் அனா அப்படின்னு சொல்லித்தான் கதையை ஆரம்பிப்பாங்க. ஆனா அரபிகள் வந்துட்டு எப்பயுமே இஸ்மா கலாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க அரபியல் பேசுகின்ற பொழுது இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். இனி இஸ்மா கலாமனா அப்படின்னு சொல்லி சொல்லாமக்கு இஸ்மா கலாமி, இஸ்மா கலாமி அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஓகே, அடுத்த வேர்டுக்கு போகலாம். ஆனா கேஃப் கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிருந்தேன். ஆனா கேஃப் கலாம் அப்படின்னு சொல்லித்தான். ஆனா அதுக்கு சரியான வார்த்தை வந்துட்டு கேஃப அகோல், கேஃப அகோல் அப்படின்னு சொல்லி சொன்னா கேஃப அகோல் நான் எப்படி சொல்றேன்
நான் எப்படி பேசுறேன். இனி ஆனா கேஃப் கலாம் அப்படின்னு சொல்லாமக்கு கேஃப் அகோல் அப்படின்னு சொல்லி பழகிக்கொள்ளுங்க. அடுத்த வேர்டு வந்துட்டு நம்ம பார்க்க போறது, நான் நாளைக்கு லீவில் போறேன் அப்படின்னு சொல்றது அன சாஃபர் புக்ரா, அன சாஃபர் புக்ரான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம ஆட்கள் தான். ஆனா அரபியல் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா பஸ் சாஃபர் புக்ரா, பஸ் சாஃபர் புக்ரா. நீங்க நல்லா அவதானிச்சு பாருங்க. அன சாஃபர் புக்ரா அப்படின்னு சொல்றது நம்மட ஆக்களா தான் இருக்கும். ஆனா அரபியல் வந்துட்டு பஸ் சாஃபர் புக்ரா, ப சாஃபர் புக்ரா, பஸ் சாஃபர் புக்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப சரியான வேர்டு வந்துட்டு பஸ் ஆஃபர் புக்ரா. இந்த வீடியோ இதோடு முற்று பெற்று விடாமல் இதற்கு அடுத்தடுத்த வீடியோக்களையும் அப்லோட் செய்யவிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ். பல முக்கியமான அன்றாடம் பேச்சு வழக்கில் உள்ள அரபி வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். எனவே தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப், லைக் செய்து தாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நாம இப்ப பேசுற அரபிகள் வந்துட்டு நிறைய அரபிகள் வந்துட்டு வார்த்தைகள் பிழையறிக்கும். அதுகளையும் திருத்தி உங்களையும் அரபிகள் போன்றோ சரளமாக அரபியை பேச வைக்கின்ற ஒரு முயற்சி இது. இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் பிரயோசனம் அடைவதோடு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள். இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.